ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சும் புல்வெளி பகுதி பைசரன் பள்ளத்தாக்கு. மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் இந்த இடத்தை கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் ரசித்துக் கொண்டிருந்தனர். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அங்கு வந்த பயங்கரவாதிகள் கண் இமைக்கும் நேரத்தில் 26 பேரை சுட்டுக் கொன்றனர். விடுமுறை, ஹனிமூன், திருமண நாள் என பல தருணங்களை கொண்டாட வந்தவர்கள் கண்ணீரும் கதறலுமாக வீடு திரும்பினர். இந்த தாக்குதலை தொடர்ந்து பகல்காமில் இருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேறினர். ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா முன்பதிவு செய்திருந்தவர்களில் 90% திரும்ப பெற்றனர். இதனால் காஷ்மீர் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடின. இது காஷ்மீரில் சுற்றுலாவை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களை கவலையில் ஆழ்த்தியது. நாட்டையே உலுக்கிய தாக்குதல் நடந்து 4 நாட்கள் கடந்துள்ள நிலையில் காஷ்மீர் சுற்றுலா மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. அதுவும் தாக்குதல் நடந்த பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீண்டும் வர தொடங்கியுள்ளனர். பகல்காமில் உள்ள லிடர் நதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் போட்டோ எடுத்து மகிழ்ந்தனர். கடந்த வாரம் இருந்த கூட்டத்துடன் ஒப்பிடும்போது இது குறைவுதான் என்றாலும் சுற்றுலாவை நம்பியுள்ள உள்ளூர் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துள்ளது. தங்களுக்கு பாதுகாப்பும் ஆதரவும் அளித்த பாதுகாப்பு படையினர் உள்ளூர் மக்களுக்கு சுற்றுலா பயணிகள் நன்றி தெரிவித்தனர். பாதுகாப்பு படையினர் அதிக எண்ணிக்கையில் இருப்பது அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தருவதாகவும் கூறினர். இதேபோல ஸ்ரீநகர் உட்பட காஷ்மீரின் பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். உள்ளூர் மக்களின் அரவணைப்பு மற்றும் ஆதரவை அனுபவித்து தாங்கள் பாதுகாப்பாகவும் வரவேற்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். பிரபலமான தால் ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்கின்றனர். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மீண்டும் வருவதால் வழக்கத்தை விட கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.